டேய் விலகு விலகு விலகிடுறா, இளம் பெரியார் வந்துட்டாரு விலகிடு. இவ்வளவு நாளா வெறும் உதயநிதி ஸ்டாலினாவும் துணை முதலமைச்சராகவும் இருந்த உதய அண்ணாக்கு புதுசா ஒரு மணிமகுடத்தை சூட்டியிருக்காங்க டிஎம்கே சும்புகள். அந்த மணிமகுடத்தோட பேர் தான் இளம் பெரியார். என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. முதல்ல டிடிஆருக்கே தெரியாம ட்ரெயின்ல வந்த கருணாநிதிக்கு கலைஞர்னு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் அண்ணாக்கே கண்ணில் மண்ணை தூக்கிட்டு வந்த ஸ்டாலினுக்கு தளபதினு பேரை வச்சாங்க. இப்ப எதுக்கு வந்திருக்கோன்னே தெரியாம வந்திருக்கிற உதய அண்ணாக்கு இளம் பெரியார்னு பேரை வச்சிருக்காங்க. இப்படி கலைஞர் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கே பேரை வச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்துல இருக்கிற புள்ள குட்டிங்களுக்கு எப்ப நீங்க பேரை வைக்க போறீங்க? கலைஞர் குடும்பம் இப்ப அரசியல் வேணான்னு போயிட்டா கூட தனி அரசாங்கமே அமைக்கிற அளவுக்கு காசை வச்சிருக்காங்க. பரம்பரையா அவங்களுக்கு சொம்ப தூக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட என்ன இருக்கு? அதே சொம்பும் கையில கொம்பும், அதனால அவர் ஒம்பும் தான் மிச்சம். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், கிளியரா கேட்டுக்கோ. அந்த காலத்துல பெரியவர் ஒருத்தர் இருந்து டிஎம்கேவோட பயங்கர விசுவாசி. அவர் வந்துட்டு அவரோட புள்ளைய கூப்பிட்டு, கண்ணா நான் டிஎம்கே அதாவது கலைஞரோட விசுவாசி, என் புள்ள நீயும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு புள்ளையோட மண்டையை கழுவினார். பெரியவர் அப்படியே போனதுனால அவரோட மனைவி வந்துட்டு பாத்திரம் தான் கழுவிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் புள்ள என்ன பண்ணா, அப்பா வழியில தான் நான் வருவேன் அப்படின்ட்டு என் விசுவாசம் ஸ்டாலினுக்கு தான் அப்படின்னு கடைசியில வண்டியை கழுவினாங்க. நல்ல குடும்பம். அம்மா பாத்திரம் கழுவினாங்க, அப்பா மண்டையை கழுவினாங்க, புள்ள வண்டியை கழுவினான். அடுத்து உதயநிதிக்கு தான் நான் விசுவாசமா இருப்பேன் நீ போன அப்படின்னா அடுத்து நீ என்ன டிஏ கழுவணும் அப்படின்னு நான் சொல்லிதான் உனக்கு தெரியணும்னு அவசியம். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இப்ப நான் சொன்னது பொய் கதை இல்ல மெய் கதை. என்னடா இவன் எல்லா வீடியோலயுமே எனக்கு டிஎம்கே வேணாம்னு சொல்றானேன்னு பாக்குறீங்களா? ஏன்னா நீ அவளுக்கு வேணாண்டா.